எவ்வளவு திமிர் இருக்கணும்? இந்திய அணியை வம்பிழுத்த இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர் ஸ்வான் வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் 20ஆம் தேதி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் லீஸ்டில் உள்ள எடிங்லி மைதானத்துல இங்கிலாந்துல முதல் டெஸ்ட் போட்டி நடைபெற உள்ளது. இங்கிலாந்துக்கு இந்தியாவுடனான டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கக்கூடிய ஆஷஸ் டெஸ்ட் போட்டிக்கான பயிற்சி போட்டியாக நினைத்து இதுல பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறார். எப்படியும் இங்கிலாந்து அணி தன்னுடைய சொந்த மண்ணில இந்தியாவை பெருமளவுல வீழ்த்தும். அதுவும் இல்லாம அனுபவம் வாய்ந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற ஸ்டார் வீரர்கள் கூட கிடையாது. அப்படி இருந்தும் இந்திய அணியில தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே திறமையானவர்கள் தான். இருப்பினும் அனுபவம் குறைந்த இங்கிலாந்தினுடைய பவுலர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த இந்தியாவுடனான டெஸ்ட் போட்டியில எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நாம இந்தியாவுக்கு 2 அல்லது 3 முறை சென்று தோல்வியுற்றிருக்கிறோம். அதற்கு பழிவாங்கும் விதமாக நம் மண்ணில் இந்தியாவை 4-1 என்ற கணக்கில் தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அது மட்டுமில்லைங்க, குறிப்பா இங்கிலாந்து அணி ஆஷஸ் தொடரை இதற்கு முன்பாக 2015 3-2 என்ற கணக்கில் வென்றுள்ளது ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக. தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் 2011க்கு பிறகு ஒரு டெஸ்ட் போட்டியை கூட வெல்லவில்லை. ஆகியான காரணத்தினால இந்தியாவுக்கு எதிரான போட்டியில நீங்க எல்லா போட்டியுமே பயிற்சி போட்டியா நினைத்து அந்த பயிற்சி போட்டியில வெல்ல வேண்டும் என வம்பிழுத்திருக்கிறார் இந்தியாவை. ஸ்வான் சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு எதிரான போட்டியில 4-1 என்ற கணக்குல இங்கிலாந்து வெல்லுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.